அனைவருக்கும் வணக்கம். வரலாறு சொல்லும் வழிமாறா காவியம், வானவர் போற்றும் இது ஸ்ரீ மகாபாரதம். அறம் வெல்லும் பாடம், அதில் 1000 அர்த்தம், காலம் கடந்து நிற்கும் ஸ்ரீ மகாபாரதம். அவன் தருமன், வலிமை கொண்ட வாகை அவன் வாயு புத்திரன் பீமன், வில்லுக்கு ஒரு விஜயன் காண்டிப வித்தகன் அர்ஜுனன், அழகுக்கு நகுரன் அறிவுக்கு சகாதேவன், சேர்ந்தால் அசைக்க முடியாது பாண்டவர் இமயமலையின் பனி படர்ந்த சிகரம், பலத்த காற்று வீசும் ஓசை. வேத வியாசர் கடும் தவத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் கண்கள் மூடியிருந்தாலும் அவர் மனம் மகாபாரதத்தின் லட்சக்கணக்கான சுலோகங்களையும் அதன் எண்ணற்ற கதாபாத்திரங்களையும் அசைபோடுகிறது. அவர் கண்களை திறக்கிறார். அவர் முகத்தில் ஒரு தீர்க்கமான சிந்தனை. வியாசரின் மனதில் இந்த மகாகாவியம் என் மனதில் முழுமையாக உருவாகிவிட்டது. ஆனால் இதன் ஆழத்தையும் வேகத்தையும் உள்வாங்கி இதை அப்படியே பதிய வைக்க யாரால் இயலும்? இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. வியாசர் எழுந்து பிரம்மனை நோக்கி தியானிக்கத் தொடங்குகிறார். ஓம் பிரம்ம தேவாய நமகா, ஓம் பிரம்ம தேவாய நமகா, ஓம் பிரம்ம தேவாய நமகா. வழிகாட்டுங்கள். பிரம்மாவின் குரல்: வியாசா, உன் காவியத்தை எழுத அறிவின் முழுமுதற் கடவுளான கணபதியை நாடு. அவராலன்றி வேறு எவராலும் இது சாத்தியமில்லை. ஒரு அமைதியான குகை, பத்ரிநாத் அருகே உள்ள வேதவியாசர் குகை. வேதவியாசர் விநாயகரை மனதில் நினைத்து ஓம் விநாயகா நமக, ஓம் விநாயகா நமக, ஓம் விநாயகா நமகா தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். குகை முழுவதும் ஒரு தெய்வீக ஒளி பரவுகிறது. மெல்லிய மணியோசையுடன் விநாயகப் பெருமான் தன் பிரம்மாண்டமான சாந்தமான உருவத்துடன் வேதவியாசர முன் தோன்றுகிறார். வேதவியாசரர கண் விழித்து கைகளை கூப்பி வணங்குகிறார். வேதவியாசர்: போற்றி போற்றி, முழுமுதற் கடவுளே, நான் மனதில் தொகுத்துள்ள மகாபாரதம் என்னும் காவியத்தை தாங்கள்தான் இவ்வுலகிற்காக பதிக்க வேண்டும். விநாயகர் புன்னகையுடன்: உங்கள் கோரிக்கையை ஏற்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை. வேதவியாசர் நிமிர்ந்து பார்க்கிறார். விநாயகர்: என் எழுத்தாணி ஒரு கணம் கூட நிற்கக்கூடாது. நீங்கள் சொல்லும் ஸ்லோகங்கள் நிற்கவே கூடாது. நீங்கள் ஒரு கணம் நிறுத்தினாலும் நான் எழுதுவதை நிறுத்திவிட்டு சென்று விடுவேன். விநாயகரின் நிபந்தனையை கேட்டு வேதவியாசர் ஒரு கணம் யோசிக்கிறார். அவர் முகத்தில் ஒரு புத்திசாலித்தனமான புன்னகை மலர்கிறது. வேதவியாசர்: கணபதியே, உங்கள் நிபந்தனையை முழு மனதுடன் ஏற்கிறேன், ஆனால் எனக்கும் ஒரு சிறு நிபந்தனை. விநாயகர் புருவத்தை உயர்த்தி பார்க்கிறார். வேதவியாசர்: நான் சொல்லும் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் ஆழமான பொருளையும் அதன் உட்கருத்தையும் முழுமையாக உணர்ந்து புரிந்து கொண்ட பிறகுதான் நீங்கள் அதை எழுத வேண்டும். புரியாமல் எதையும் எழுதக்கூடாது. அறிவின் கடவுளான விநாயகப் பெருமான் இந்த சவாலை ஏற்று புன்னகைக்கிறார்.
விநாயகர் அப்படியே ஆகட்டும், வேதவியாசரே தொடங்குங்கள். வேதவியாசர் கண்களை மூடி கம்பீரமான குரலில் முதல் ஸ்லோகத்தை சொல்லத் தொடங்குகிறார். ஓம் நமோ நாராயண் நமக, ஓம் நமோ நாராயண் நமக, ஓம் நமோ நாராயண் நமக, ஓம் கலைமகளே நமக, ஓம் கலைமகளே நமக, ஓம் கலைமகளே நமக என ஸ்லோகத்தை சொல்ல விநாயகரின் கை மின்னல் வேகத்தில் ஓலைச்சுவடியில் எழுதுகிறது. எழுத்தாணி சுவடியில் பதியும் ஓசை மட்டும் கேட்கிறது. வியாசர் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் குரலில் உணர்ச்சிகள் பொங்குகின்றன. வீரம், சோகம், தர்மம். விநாயகரின் முகம் பாவங்களை காட்டுகிறது. சில சமயம் ஆச்சரியம், சில சமயம் சோகம், சில சமயம் புன்னகை. எழுதி கொண்டே இருக்கிறார். குகைக்கு வெளியே காலம் கரைவதை உணர்த்தும் காட்சிகள். சூரியன் உதித்து மறைகிறது, பனி பொழிகிறது, வெயில் அடிக்கிறது, மீண்டும் இரவு வருகிறது. உள்ளே எழுதப்பட்ட ஓலைச்சுவடுகளின் கட்டு பெரியதாகிக் கொண்டே போகிறது. பல மாதங்கள், பல வருடங்கள் கடக்கிறது. வேதவியாசர் தொடர்ந்து வேகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். விநாயகரின் எழுத்தாணி முத்துவிடுகிறது. விநாயகர் தனது வலது தந்தத்தில் ஒன்றை முறித்து அதை எழுதுகோலாக, எழுத்தாணியாக மாற்றி ஓலைச்சுவடிகள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். வேதவியாசருக்கு ஒரு சிறிய ஓய்வு தேவைப்படுகிறது, அல்லது அடுத்த சிக்கலான பகுதியை மனதில் தொகுக்க ஒரு கணம் அவகாசம் தேவைப்படுகிறது. வேதவியாசர் வேண்டுமென்றே மிகவும் கடினமான, பல உள் அர்த்தங்கள் கொண்ட ஒரு முடிச்சு, மிகவும் சிக்கலான ஒரு ஸ்லோகத்தை வேகமாக சொல்கிறார். மின்னல் வேகத்தில் எழுதி கொண்டிருந்த விநாயகரின் கை சட்டென்று நிற்கிறது. விநாயகர் தலையை சாய்த்து கண்களை மூடி அந்த ஸ்லோகத்தின் ஆழமான பொருளை யோசிக்கிறார். அந்த சில கண நேர இடைவெளியில் வேதவியாசர் புன்னகையுடன் மூச்சை இழுத்து அடுத்த சில 100 ஸ்லோகங்களை தன் மனதில் கோர்வையாக தொகுத்து கொள்கிறார். விநாயகர் பொருளை உணர்ந்து ஆஹா என்பது போல் தலையசைத்து புன்னகையுடன் மீண்டும் எழுதத் தொடங்குகிறார். குகையில் ஓலைச்சுவடி கட்டுகள் மலை போல் குவிந்து கிடக்கின்றன. வேதவியாசர் இறுதி ஸ்லோகத்தை சொல்லி சாந்தி 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 என அவர் சொல்லி முடிக்கும்போது குகை முழுவதும் ஒரு தெய்வீக அமைதி நிலவுகிறது. விநாயகர் கடைசி எழுத்தை எழுதி தன் தந்தத்தாலான எழுத்தாணியை மெதுவாக கீழே வைக்கிறார். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கின்றனர். வேதவியாசர் எழுந்து கணபதியை வணங்குகிறார். கணபதி எழுந்து வியாசரை வணங்குகிறார். காவியத்தை படைத்ததற்காக தங்கள் உதவியால் இந்த தர்ம காவியம் இன்று இவ்வுலகு கற்பணிக்கப்பட்டது. வியாசரே, இது வெறும் காவியம் அல்ல, இது 5வது வேதம். தர்மம் உள்ளவரை, இவ்வுலகம் உள்ளவரை இது நிலைத்திருக்கும். உங்கள் பணி நிறைவேறியது. இருவரும் குகையிலிருந்து வெளியேறி பனி படர்ந்த இமயமலையின் பரந்த காட்சியில் விநாயகர் மறைகிறார். வேதவியாசர் ஸ்ரீமகாபாரதம் காவியத்தை எழுதி முடித்த பின் முதலில் யாரிடம் கூறுகிறார்? வேதவியாசருக்கு எத்தனை மகன் உங்களுக்கு தெரியுமா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம்.